This video is sponsored by Buy Mode e-shopping. வணக்கம் நண்பர்களே. இன்னே வெவ்வேறு வகையான தீயணைப்பாங்களை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு காட்ட போறேன். அவசர காலங்களில் இவற்றை பயன்படுத்த தெரிஞ்சிருப்பது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆரம்பிக்கலாம். முதலில் தண்ணீர் தீயணைப்பா. இது பொதுவாக வகை ஏ தீ வித்துக்களுக்கு தான். அதாவது மரம், காகிதம், துணி போன்றவை எரியும் போது இதை பயன்படுத்த பாஸ் முறையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பி பூட்டையில் தீயின் அடிப்பகுதியை குறிவை. எஸ் கைப்பிடியை அழுத் ஸ்குவீஸ். எஸ் பக்கவாட்டிலே ஹெசச்சை அணை ஸ்வீப். தண்ணீர் தீயணைப்பாங்கள் பயன்படுத்த எளிதானவை. ஆனா மின்சார தீ வித்துக்களே இவற்றை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. அடுத்து CO2 தீயணைப்பான் பற்றி பார்ப்போம். இவை வகை பி மற்றும் சி தீ வித்துக்களுக்கு ஏற்றவை. அதாவது பெட்ரோல் போன்ற எரியக்கூடிய திரவங்கள் மற்றும் மின்சார தீ விபத்துக்கள். இங்கும் பாஸ் முறையை பயன்படுத்துங்க. CO2 தீயணைப்பாங்களில் குழாய் இல்லாமல் கொம்பு போன்ற அமைப்பு இருக்கும் என்பதை கவனியுங்க. கைப்பிடியை பிடிச்சு பயன்படுத்துங்க. ஏனெனில் கொம்பு பகுதி மிகவும் குளிராகி உறைபனி காயங்களை ஏற்படுத்தும். இப்போது நுரை தீயணைப்பான் பற்றி பேசலாம். இவை வகை ஏ மற்றும் பி தீ விபத்துகளுக்கு சிறந்தவை. இந்த நுரை எரிபொருளுக்கும் தீச்சுவாலைகளுக்கும் இடையே ஒரு தடையை உருவாக்குறது. மீண்டும் பாஸ் முறையை பயன்படுத்துங்க. ஆனா நுரை பரவுவதற்கு ஏதுவா தீயின் அடிப்பதியே விட் சற்று மேலே குறிவையுங்க. நுரை தீயணைப்பாங்கள் பல்திறன் கொண்டவை. ஆனா மின்சார தீ வித்துக்களை இவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உலர் தூள் தீயணைப்பாங்களை மறந்து விட வேண்டாம். இவை பல்திறன் கொண்டவை. வகை ஏ பி மற்றும் சி தீ விபத்துக்களை கையால் கூடியவை. பாஸ் முறையை பயன்படுத்தி தீயின் அடிப்பகுதியை குறிவையுங்க. உலர் தூள் தீயணைப்பாங்கள் கசகசப்பை உண்டாக்கி தெளிவான பார்வையை குறைக்கும் என்பதால் கவனமாக பயன்படுத்தவும். இவை பயனுள்ளவை, ஆனா வீட்டுக்குள் பயன்படுத்த சற்று கடினமாயிருக்கும். கடைசியா வேதி பொருள் தீயணைப்பா. இவை வகை எஃப் தீ விபத்துகளுக்கு, அதாவது சமையல் எண்ணெய் மற்றும் கொழுப்புகள் தீப்பிடிக்கும் போது பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டவை. தீச்சுவாலையின் அடிப்பகுதியை குறிவச்சு மெதுவா அசைச்சு அணைக்குவோம். இந்த வேதிப்பொருள் தீய குளிர்விச்சு மீண்டும் தீப்பிடிப்பதை தடுக்கிறது. கவனமாக இருங்க. இது சமையலை தீ விபத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. பாதுகாப்பு முக்கியம் என்பதை மறந்து விடாதீங்க. தீயணைப்பான பயன்படுத்த முயற்சிக்கும் முன் தீ சிறியதாகவும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சந்தேகம் இருந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தீயணைப்பு துறையினரை அழைக்கவும். அவ்வளவுதான். இப்போது உங்களுக்கு அனைத்து வகையான தீயணைப்பாங்களை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிஞ்சுவிட்டது. பாதுகாப்பா இருங்க. இந்த குறிப்புகளை மனதில் வையுங்க. ஒரு நாள் இவை ஒரு உயிரை காப்பாற்றலாம். பார்த்ததற்கு நன்றி.